இந்திய பெருங்கடல் பகுதியில் 15வது நூற்றாண்டில் 3 மொழி இந்த பகுதியினுடைய இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸாக இருந்தது. சீன மொழி, பாரசீக மொழி, தமிழ் மொழி. அதன் பிறகு அந்த இடம் வேறு எந்தெந்த மொழிகளுக்கோ போயிடுச்சு. தமிழ் மொழி முக்கியமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? தமிழர்கள் முக்கியமானவர்களாக இருந்தாங்க. திசை 1500 மணி கிராமம், 5 வண்ணம், இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஸ்டார்ட் அப் டீன்னு சொல்கிறோமில்ல, அதை போல தான் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மர்ச்சன்ட் கில்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு தென்கிழக்கு ஆசியாவோட அரபு நாடுகளோட பிஸ்னஸ் பண்ணவங்க நம்முடைய முன்னோடிகள். அவர்கள் இந்த மண்ணில் தான், இந்த சேர நாட்டில், பாண்டிய நாட்டில், சோழ நாட்டில் பிஸ்னஸ் பண்ணி உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போனாங்க. அன்னைக்கு அவங்க நாங்கள் இதைத்தான் செய்வோம், இதைத்தான் செய்வோம்லாம் சொல்லலை. உலக வணிகத்தின் மையம் எங்கள் நாடாக இருக்க வேண்டும் என்று செய்தார்கள். 12ஆம் நூற்றாண்டில் 2வது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் சோழ நாட்டிலிருந்து சீனாவுக்கு ஒரு டெலிகேட்ஸ் போனாங்க. இப்போ நம்ம போவோம் இல்லையா டெலிகேட்ஸ், அதே போல தான் ஒரு 20 பேர் இங்கிருந்து அங்கே போனாங்க. அந்த போன வரலாறு நம்முடைய இலக்கியத்தில் இல்லை, ஆனால் சீன வரலாற்றில் இருக்கு. அவர்கள் சென்று உலகத்தினுடைய வர்த்தகத்தை செய்து கொள்ள நீங்கள் இவ்வளவு பேர்கிட்டலையும் போக வேண்டாம், இதை பாருங்க, நாங்கள் நிறைய பொருள்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் அரபு நாட்டு பொருள், பாரசீக நாட்டு பொருள், இந்தியாவினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பொருள், தீவுகள்லேருந்து வரக்கூடிய பொருள் எல்லாம் இருக்குது. இதை மொத்தமாக நாங்கள் ஹோல்சேலாக வாங்கி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம், அதற்கான அனுமதியை நீங்கள் தர வேண்டும் என்று சோழ நாட்டினுடைய ஒரு தூதுக்குழு சீனா நாட்டில் சென்று அந்த பேரரசிடம் பேசிய வரலாறு இருக்கிறது. இந்த எல்லா வரலாறும் நடந்த பட்டுப்பாதை தான் இந்த பாதை. இந்த பாதையின் வழியாகத்தான் வாஸ்கோடகாமா, அதுக்கு முன்னாடி மார்க்கோ போலோ சீனாவிலிருந்து இதே வழியாகத்தான் மதுரைக்கு மதுரையின் சிறப்பை பற்றி அவருடைய குறிப்புகளில் எழுதுவது இந்த பாதையின் மூலமாகத்தான். இப்போ சீன அதிபர் ஷி ஜின்பிங் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வந்திருந்த போது, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்த போது, அவர் தன்னுடைய சொந்த நகரமான சுவன்சோங்கிற ஒரு நகரத்தில் எப்படி தமிழ்நாட்டுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு இருக்கிறது என்பதை பற்றி இங்கே பேசினார். சுவன்சோங்கிற அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது, இன்னும் இருக்கு, உடஞ்சு போயிருக்கு. அந்த சிவன் கோயில் கட்டுவதற்கு அப்பொழுது யுவான் வம்சத்தினுடைய அரசனாக இருந்த குப்லாய்கான் என்கிற ஒரு பெரிய மன்னன் பணம் கொடுத்தான். அந்த மன்னனுக்கு செக்கே கான் அப்படின்னு ஒரு பேர். அந்த செக்கே கானுக்கு நன்றி தெரிவித்து எழுதப்பட்ட கல்வெட்டு சுவான்சோல இன்னும் இருக்கு. அந்த கோயிலை கட்டிய மதுரை பக்கத்தில் பழனியை சேர்ந்த சம்பந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் அவர் எழுதி வச்சிருக்கிறார், செக்கே கானுடைய நலனுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம், அவர் கொடுத்த பணத்தில் தான் இந்த சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. எப்படிப்பட்ட வரலாறு! சரி, இந்த பழைய கதையெல்லாம் சொல்லி என்ன பண்றது? மார்க்கோ போலோ வந்தார், உண்மையா பொய்யான்னு தெரியாது. போதி தர்மர் போன பாதையும் இதே பாதை தான். அவர் இங்கிருந்து அங்கே போனார். சீனாவினுடைய அந்த பட்டுப்பாதை தொடங்கும் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஷாவ்லின் அப்படிங்கிற ஒரு, இன்னைக்கும் இருக்கு, நான் போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு, ஷாவ்லின் கோயில் பேர். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பாப்புலரான இடம். நீங்கள் நிறைய ஹாங்காங் படங்களில் பார்க்கலாம் ஷாவ்லின் டெம்பிள். அந்த ஷாவ்லின் டெம்பிள் நான் நேரில் போய் பார்க்கும்போது மிக தெளிவாக தெரிகிறது, மீது எல்லா முகமும் சீன முகம், ஆனால் போதி தர்மர் முகம் மட்டும் தமிழ் முகமாக தான் இருக்குது, அல்லது இந்திய முகமாக இருக்குது அந்த கோயிலில். ஆக அவருடைய பாதையும் இந்த பாதை தான்.